பிஆர்ட் ஃபேஷன் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேசிக் ஆரியோட செயின் ஸ்டிச் தான் என்னன்றதை பார்க்க போறோம். நான் அதை முதல்ல எந்த த்ரெட்ல யூஸ் பண்ணேன்னா நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இதுல தான் நான் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். இதோட முனை இருக்கு இல்லைங்களா, இது எப்பயுமே நம்ம சிங்கிள் ஸ்டான்ஸ்ல தான் இந்த த்ரெட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த முனையை நம்ம நார்மலா எப்படி நாட் போடுவோமோ அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்ப இந்த நாட்டை என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கும் நடுவில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துருங்க. இது திரும்பவும் நான் சொல்றேன், இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ்குள்ள இந்த நாட்டை இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல இருக்க ஃபிங்கர்ஸ்ல இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கணும் நீங்க. அப்புறம் நீடில்ல பாத்தீங்கன்னா நம்மளோட நீடில் எப்பவுமே 90 டிகிரிஸ்ல தான் இருக்கணும். நம்மளோட இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே இந்த நீடில பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இதுதான் நீடிலோட கரெக்ட் பொசிஷன். இப்ப இந்த நீடிலோட இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம டிசைன் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கத்துல தான் அந்த எட்ஜஸ் வந்து போகணும். நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இதுதான் டிசைனு இந்த நீடிலோட முனை இருக்கு இல்லைங்களா, அது கரெக்டா டிசைனை பார்த்து ஃபேஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் டிசைன்னு வச்சுக்கோங்க. இந்த லைனை நான் டிசைனா எடுத்துக்கிறேன். இப்ப இந்த டிசைன்ல இந்த நீடிலோட எட்ஜ் இருக்கு பாருங்க, இந்த கூர்ப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கூர்ப்பை அந்த டிசைன் பார்த்து உள்ள விடணும். உள்ள விட்டு மேல பொறுமையா அழுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியணுன்றதுக்காக பெருசாவே போட்டு காட்டுறேன். மறுபடியும் உள்ள விடுறேன். விட்டுட்டு எடுக்கும் போது அந்த டிசைனுக்கு அவுட்டர்ல போகணும். அந்த நீடிலோட முனை டிசைனுக்கு அவுட்டர்ல போயிட்டு அதே மாதிரியே கொண்டு வரீங்க. மறுபடியும் உள்ள போடுறேன். ஒரு சுத்திட்டு அதுக்கு ஆப்போசிட்ல என்ன பண்றேன், நீடிலோட முனையை கொண்டு போய் அதே பக்கமே திருப்பி கொண்டு வரேன். உள்ள போடுறேன். நான் இப்ப லெஃப்ட் சைட்லயே திரும்பி வெளியே கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதே லெஃப்ட்ல தான் நான் கொண்டு வரேன். எடுக்கிறேன். தெரியுதுங்களா? இப்படி வெளியே கொண்டு வந்துட்டு இதே மாதிரி கொண்டு வந்து எடுத்திருக்கிறது தெரியுதுங்களா? நீடிலோட முனை இந்த ஆப்போசிட்ல வந்திருக்கு. மறுபடியும் அதே டைரக்ஷன்ல கொண்டு வந்து உள்ள விட்டு மறுபடியும் எடுக்கும் போது இப்படி வெளியே வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு வரேன். அகைன் ஃப்ரண்ட்ல அதே டைரக்ஷன்லயே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து ஸ்டாப் பண்றேன். இப்ப இதுல நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம். அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நம்ம நீடில உள்ள போட்டுட்டு எனக்கு இங்க இந்த இடத்துல எடுக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப லாங்கா இப்படி எடுப்போம். இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு செயின் ஸ்டிச் ப்ராப்பரா வராது. இந்த இடம் வந்து உங்களுக்கு தடிமனா மாறின மாதிரி மாறும். ஸோ நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னா, இந்த கிளாத் கொஞ்சம் வெளியே வரும்போது நீடில நீங்க இப்படி திருப்பணும். திருப்பி அதே டைரக்ஷன்லயே கொண்டு வரீங்க. உள்ள போடுறீங்க, எடுக்கிறீங்க. கிளாக் வைஸ் போயிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க இப்படி டர்ன் பண்ணி கொண்டு வரீங்க. போடுறீங்க. மேல நீடிலோட ஷார்ப் எட்ஜஸ் நான் இப்படி திருப்புறேன். மறுபடியும் அதே சைட்லயே கொண்டு வந்து உள்ள. இப்ப இது வர மேல எப்படி பண்ணுன்றது பாத்தீங்க. கீழே ப்ராசஸ் நல்லா பாத்துக்கோங்க. நீடில உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு த்ரெட்டை நீங்க இப்படி எடுத்துக்கிறீங்க. அந்த நாட்டை அந்த கிளாத்ல வந்து ஃபுல்லா ஃபினிஷிங் ஆகணும். மறுபடியும் உள்ள போடுறீங்க. ஒரு சுத்து, அவ்வளவுதான். உள்ள போடுறீங்க, ஒரே ஒரு சுத்தம். நீங்க இந்த த்ரெட்டை பிடிக்கும் போது ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. கரெக்டான அளவில் நீங்கள் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் இழுக்கும் போது ஈஸியாக வரும்.
இது வரைக்கும் நம்ம ஸ்விங் த்ரெட்ல எப்படி பண்ணுன்றதை பார்த்தோம். இப்போ அதே செயின் ஸ்டிச்சை நான் எப்படி ஜரி த்ரெட்ல பண்றேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி எட்ஜஸோட எண்டில் என்ன பண்ணுங்க, நல்லா நாட் போட்டுட்டு சேம் ப்ராசஸ் தான். நீங்க இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் வச்சு இப்படி ஒரு சுத்தி சுத்தி கீழே வச்சுக்கோங்க. இந்த மொனை இருக்கு இல்லைங்களா, இந்த மொனை எனக்கு இந்த லைன் தான் ஒரு டிசைனாக அசியூம் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனில் பார்த்தா போல அந்த மொனை இருக்கணும். பொறுமையாக பண்ணுங்க. உள்ள விடுறேன், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் உள்ள, அடுத்தது சுத்துறேன். மேலே எடுக்கும் போதே ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட்ல கொண்டு வந்து மறுபடியும் உள்ள போடுறேன். உள்ள போட்டுட்டு சுத்திட்டு நீடில் பாருங்க எந்த டைரக்ஷன்ல கொண்டு வரேன்னு. அகைன் அதே டைரக்ஷனுக்கு எடுத்துட்டு போறேன். உள்ள போடுறேன், சுத்திட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்ல கொண்டு வரேன். நீங்க லெஃப்ட்ல எடுத்தீங்கன்னா அதே லெஃப்ட்ல தான் வரணும். இப்போ உங்களுக்கு நான் இப்போ நான் லெஃப்ட்ல எடுத்துட்டு நான் ரைட்ல ஒரு ஃபுல் ரொட்டேட் மாதிரி கொண்டு போனேன்னா என்ன ஃபால்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இது ப்ராப்பர் செயின் ஸ்டிச்சா மாறாது. ஸோ நம்ம ப்ராப்பரா போடணும் அப்படின்னா எடுக்கும் போதே லெஃப்ட்ல எடுத்தோம்னா அதே லெஃப்ட்லயே கொண்டு வருங்க. நீங்க உள்ள விடும்போது டிசைன் பார்த்த மாதிரி அந்த ஊக்கு இருக்கணும். வெளியே எடுக்கும் போது டிசைனுக்கு ஆப்போசிட்ல அந்த ஊக்கு போகணும். மறுபடியும் எந்த சைட்ல இருந்து எடுத்தீங்களோ அதே சைட்லயே ரொட்டேட் பண்ணி கொண்டு வாங்க. நான் இப்ப சைலண்டா பண்றேன். ஒரு 2 மினிட்ஸ் நான் என்ன பண்றேன்றதை அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப லாங்காக போடக்கூடாது. அது கரெக்டான ஷேப் பார்த்தீங்கன்னா மீடியமில் கொண்டு போகணும். இதுதான் ப்ராப்பரான செயின் ஸ்டிச்சு. நீங்கள் நீடில் போடும்போது 90 டிகிரிஸில் தான் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட ஃபிங்கர்ஸை அந்த நீடில் டச் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. நீடிலோட டைரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும், இது நான் உள்ள விடுறேன் ஆனால் எனக்கு வெளியே வந்து த்ரெட் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்படி உள்ளே போடும்போது டைட்டாக கீழே த்ரெட்டை பிடிக்காதீங்க. நான் இப்போ டைட்டாக பிடிச்சிருக்கேன், இங்கே பாருங்கள் என்னோட த்ரெட்டு வெளியே வர மாட்டேன்து. நீங்கள் பிடிக்கும்போது நார்மலாக பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஸ்டிக்குதுன்னா லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணி கூட ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ எனக்கு சிக்கிருக்குன்ட்டு நான் லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் வந்துடும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் உங்களுக்கு நான் எப்படி ஸ்விங் த்ரெட்டில் யூஸ் பண்ணணும், ஜரி த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் பண்ணணுன்றதை ப்ராப்பராக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி சில்க் த்ரெட்டில் போடணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.